இந்த உடல் கொஞ்ச நாள் வாழுக்கு முதல் எந்த பகைமை இல்லாதவன் நமக்குள் ஒன்று சேர்த்து வாழும் உணர்வு நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உயிரின் தன்மை ஒளியாக மாறுது. அதான் கோடிக்கரை தனுசு கோடி. தீமைகள் நமக்குள் புகாத தடுத்து நாம் ஒன்றாக சேர்த்து ஒவ்வொரு உயிரும் அந்த பிறவியில்லா நிலையை அடையக்கூடிய பக்குவத்தை தான் ராமேஸ்வரத்தில் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ராமேஸ்வரத்தில் என்ன செய்யறோம், எண்ணெய் தேய்ச்ச பிறகு பிதர்களுக்கு கொடுக்குறான்ட்டு அந்த பாவத்தை போக்கிட்டு இங்கேருந்து வாடியை எடுத்துட்டு போதும் 27 நட்சத்திரங்கள் சேர்த்த வியாழன் கோளுக்கு அது மாதிரி இதை நினைச்சு ஒவ்வொரு தீர்த்தத்தை குடிச்சு தண்ணி ஊற்றி அவனுக்கு காசு கொடுத்துக்கணும். கடைசியில் இத்தனை பேருக்கும் காசு கொடுத்து போட்டு எங்க போறோம், கோடி தீர்த்தம் அவங்ககிட்ட 2 காசு கொடுத்து போறோம். இப்படி காசு கொடுத்து போட்டு நாம உயர்ந்த சக்தி பெறதாக நம்முடைய எண்ணம் ஆக மனிதன் எண்ணக்கூடிய எண்ணங்களே நமக்குள்ளாகும். ஆனால் இதை ஞானிகள் காட்சி அறுவழியை நாம் செல்வோம். இனி விஞ்ஞான உரைகள் வரும் இருளை போக்குவோம். ஆக மெய்ஞானிகளை நாம் உருவாக்குவோம். ஆகவே அகர்ஷனுக்கு பின் மெய்ஞானிகள் பெரும்பகுதி வரவில்லை. ஆகவே ஒவ்வொரு நிலையும் பக்தி மார்க்கத்தில் வந்தவங்களாக வானுலக ஆற்றலை பெறும் தகுதி பெற்றவர்கள் நிறைய இல்லை. அதனால இன்றைய நிலையில் நமக்கு ஞானிகளை மகிழ்ச்சிகளை நாம் உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், ஊரையும் காப்போம், உலகையும் காப்போம். விஞ்ஞான அறிவிலிருந்து மீழ்வோம். விஞ்ஞான அறிவில் வரும் நஞ்சினை வெல்வோம் என்று உறுதிப்படுத்தி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவியில்லா நிலை அடைதல் வேண்டும் என்று உறுதிப்படுத்தி இந்த வாழ்க்கையை நீங்க பயணத்தை தொடரும் என்றால் இந்த குறுகிய காலந்தர் எப்ப வேணாலும் குண்டு கட்டி தலை மேல தொங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அதுல இருந்து நாம் தப்பு இருக்கு இந்த உணர்வும் வலுவாத எடுத்துக்கும். எந்த நிமிஷம் நான் வெளியில போனால் அந்த துருவ நட்சத்திரத்தினும் அட பாவிந்து குண்டு விழுது இந்த மாதிரி என் பிள்ளையா இருக்குன்னா இந்த உடலுக்கு நம்ம அவனும் சாகுறேன் நாமும் சாகுறோம். கடைசியில் என்ன ஆகுது, புழுவா பூச்சியாக எறும்பாக இதான் பிறக்கும். ஆக மட்டும் இதை போல் இல்லாதபடி நாம் என்றுமே இந்த உடலுக்கு பின் பிறவில்லை அருள் ஒளி பெற்றும் இன்றும் ஏகாந்த நிலை என்று நமக்கு எதிர்ப்பே இல்லை என்ற நிலையை நாம் துருவ நட்சத்திரத்தின் இணைக்க இந்த வாழ்க்கை இதை போல செயல்பட்டும் இந்த நூல் வடிவில் வெளியிட்டிருப்பதை நீங்கள் படித்து கவனித்துக் கொண்டார்கள். உங்கள் உணர்வின் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளுங்கள். இருளை அகற்றும் மனப்பான்மை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக உங்களுடைய மனது தெளிவானால் இருளை உங்களுக்குள் புகாது தடுத்துக் கொள்ளும் அந்த ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இதை உங்களுக்குள் திட்டினவன் என்ன உடனே உடனே பரவடுது, அவன் என்ன உங்க காரியமெல்லாம் கெடுது, அவனுக்கும் கெடுது. இதே போல நிலைகள் தொடர்ந்து இல்லாதபடி அருளை பெருக்கங்கள் இருளை போகுங்கள் இனி பிறவில்லா நிலை என்று அடைய எமது குரு அருள் வழியில் உங்களுக்குள் பரிவாக்கி உங்க சிந்தனை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி ஆக பேரருள் என்ற உணர்வை உங்களுக்குள் உருவாக்கி இனி நீங்களும் பிறவில்லா நிலை அடையும் அருள் ஆனந்த நிலை இந்த வாழ்க்கையில் பொருளிருந்து செயல்படும் திறன் தரக்கூடிய அந்த சக்தி பெற வேண்டும் என்று எமது குரு அருளை உங்களுக்குள் பரிவாக்கியது நினைவு கொள்ளுங்கள். மெய்ப்பொருளை காணுங்கள், பிறவில்லா நிலை அடையும்.